எல்லோருக்கும் வணக்கம். பனமரத்தப்பட்டியில் இது ரத்த தான முகாம் இது 5 6 வருஷம் 10 வருஷம் நடக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் நடந்துட்டே இருக்கேன். ஆரம்பத்தில் நடந்துட்டே இருக்கேன். சந்தோஷம். எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சூப்பர். ரொம்ப நன்றி அதுக்காக. அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இதை நான் சொன்ன ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆசை எப்படி வந்துருச்சு? ரத்தம் கொடுத்த நேரத்தை சந்தோஷமா இல்லையா? அதை நீங்கள் சொல்லுங்க. நமக்கு நிறைய ரத்தம் வேணும், ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. இது கேந்திர ஆஸ்பத்திரியில் டெய்லி 25 பிரசவம் இருக்கு. இது நார்மல் டெலிவரிக்காக ஃபேமஸ் இருக்கு. அதை தூரத்தால் வந்துட்டு இருக்கு. ஊர் மக்களுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு பெரிய பயம். அது ஏதாவது கிளவுனால தான் வர்றாரு பிளட் பேங்க்ல. யாருமே இல்லையே சொல்றதுக்கு. பிளட் கொடுத்து ஆகணும். பிளட் இல்லை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிரைவேட் பிளட் பேங்க் சொல்ல முடியும், நம்ம சர்வீஸ் பிளட் பேங்க் நமக்கு சொல்ல முடியாது. இது அஃபிஷியலி நான் ப்ராஃபிட் பிளட் பேங்க் இருக்கு. 21 இயர்ஸ் பிளட் ரிஃப்யூஸ் பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும். டெய்லி பாதி வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே இல்லை சொல்கிறோம். வேறு வழி இல்லை, நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம உங்கள் மாதிரி பிளட் டோனர் பிளட் கொடுத்தால்தான் நமக்கு கொடுக்க முடியும். நான் 68 முறை கொடுத்துட்டேன், அதை பத்தாது. எல்லாமே கொடுக்கணும். எல்லாமே பிளட் கொடுத்து அப்புறம் தான் பிளட் பேங்க் நடக்கும். உங்களுக்கு பிளட் இது ரத்த தானத்துக்கு சந்தோஷம் வேணும், சர்வீஸ் வேணும். அப்போ நம்ம ரத்த வகையில் பிளட் கொடுங்க. உங்கள் ரத்த மேலே நம்ம பிளட் பேங்க் லாபமும் சம்பாதிக்கிறது இல்லை. எவ்வளோ காஸ்ட் வருது? பிளட்க்கு சார்ஜ் இல்லை. பிளட் பேங்க் பிளட் ஃப்ரீ தான் இருக்குது, பிளட்க்கு சார்ஜ் இல்லை. 900 இருக்குது, அது டெஸ்டிங் சார்ஜ் தான் இருக்குது. அது போன வருஷம் வரைக்கும் 700 தான் இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஜெல் டெக்னிக்கில் கிராஸ் மேட்ச் அதில் ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு 900 டெஸ்டிங் சார்ஜ் இருக்குது, பிளட்க்கு சார்ஜ் இல்லை. பாசிட்டிவ் குரூப், நெகட்டிவ் குரூப், ரேர் குரூப் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலும் அதே ரேட் இருக்குது. டெஸ்டிங் சார்ஜ் தான் இருக்காது. அது அப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும்னா பிளட் டொனேட் பண்ணிட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு பிளட் பேங்க் எங்கே ரத்தம் மேலே வியாபாரம் பண்ணல. அது சந்தோஷம் உங்களுக்கு வேணும், அதை நான் கொடுக்க முடியும். 21 வருஷம் அதை கொடுத்துட்டே இருக்கு. அப்படி தானே பண்ணிகிட்டே இருக்கும். பார்க்கலாம், உங்கள் கோஆப்ரேஷன் இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த வருஷம் இதோட ஜாஸ்தி பிளட் கொடுங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தர தான் கொடுக்கணும் அப்படி இல்லை. எப்போ நீங்கள் சேலத்தை ஃப்ரீ இருந்தாலும் அங்கே வந்து பிளட் கொடுங்க. பிளட் கொடுத்தால் உங்களுக்கு லாபம் அதிகம், டோனருக்கு லாபம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு 6% பிளட் நான் எடுத்துறேன், 6% கொலஸ்ட்ரால் கம்மியாயிடும். திருப்பி அடுத்த 3-4 மாதம் அப்புறம் கொடுத்தா திருப்பி கம்மியாயிடும். அதுக்காக கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வருது. புது பிளட்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகம், இம்யூன் பவர். சின்ன எங்கேயே தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு பிறகு உடனே ஸ்டமக் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா, சளி காய்ச்சல் ஃபீவர் அது வராது. அடிக்கடி வைரல் ஃபீவர் எனக்கு இது வரைக்கும் வரல. அதுக்காக ரெசிஸ்டன்ஸ் வருது. நான் இதுவே அதுக்காக செப்பரேட் செய்யல. பிளட் டொனேஷன் கொடுத்த பிறகு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வருது. நீங்கள் பாரு, நிறைய ரவுடி ஆள் இருக்கு, அந்த ஆளுக்கு ஏதோ வியாதி கூட வருது இல்லை. ஏன் அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டு இருக்க, பிளட் போயிட்டே இருக்கு, புது பிளட் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. நமக்கு அது பண்ண முடியாது. அதுக்காக பிளட் டொனேட் பண்ணிட்டு அந்த பிளட் புது பிளட் உற்பத்தி ஆகிடும். அதே ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அப்போ புது பிளட்லேயே கொலஸ்ட்ரால் இருக்காது, அது எல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஜீன்ஸில் உங்கள் அப்பா தாத்தால ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக வராது, 75-80 வரும். அது டிலே ஆகிடும் எல்லாமே. அது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய பொறுப்பை முடிஞ்சிடும் தானே. அதுதான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வேணும் நமக்கு. அப்புறம் நமக்கு ரிப்போர்ட் வருது, அது ரிப்போர்ட்டுக்கு வெளியே 1000 ரூபாய் செலவு இருக்கு. இது ஃப்ரீ தான் வருது ரிப்போர்ட். அதான் எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் ரத்த தானம் கண்டிப்பாக பண்ணணும். ரத்த தானத்துக்கு டோனர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அதை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சந்தேகத்துக்கு நான் எதுக்கு ரத்தம் கொடுக்கணும்? வீட்லேயே கூட திட்டுறாரு அம்மா அப்பா, எதுக்கு கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது ஆச்சு? பிளட் பேங்க்ல டெய்லினா இந்த மாதிரி ஆள் பார்த்துட்டே இருக்கேன். அம்மா கூட சொல்கிற பையனுக்கு அதிகம் கொடுக்காதீங்க, உனக்கு ஏதாவது ஆச்சு நான் இங்கே போகணும், என்ன ஆகும்?
இந்த 68 முறை கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே ஆகலை. ஒரு டைம் கொடுத்ததுல என்ன ஆகும் அந்த டோனருக்கு? சும்மா சைக்காலஜிக்கல் இருக்கு. இப்போ ஏதாவது ஆளுக்கு மயக்கம் வந்தால் இந்த சைக்காலஜிக்கல் இருக்கு. 6 லிட்டர்ல 350 ml கொடுத்தாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு சைக்காலஜிக்கல் தெரியுது தானே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிளட் போயிடுச்சு, சக்தி போயிடுச்சு, அப்படி ஏதாவது மனசில் வருது. அதுக்காக தான் கொஞ்சம் மயக்கம் வரும், எல்லாமே வராது. இன்னைக்கு நல்லா மனசில் வச்சுக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க பிளட் டொனேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நான் ஆரம்பத்தை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய வருஷம். நான் காலேஜில் இருந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் ப்ரைவேட் பிளட் பேங்க்ல. அப்புறம் தான் தெரியுது ப்ரைவேட் பிளட் பேங்க் நிறைய நிறைய ப்ராஃபிட் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். நெகட்டிவ் குரூப் இருந்தால் டபுள் சார்ஜ் பண்ணுறேன். அப்புறம் அவன் பேஷண்ட்க்கு என்ன சொல்கிறேன், டோனருக்கு பணம் கொடுத்தாகணும், அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ டோனருக்கு கெட்டு பேர் வருது. அதில் இதை எல்லாமே பார்த்து நம்ம பிளட் பேங்க் ஃபார்ம் பண்ணணும். அந்த உத்தேசத்தை இந்த பிளட் பேங்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2002. அதில் அப்படிதான் உங்கள் சப்போர்ட் வேணும் எல்லாத்துக்கும். அப்படியே சப்போர்ட் கொடுங்க, இன்னும் ஜாஸ்தி கொடுங்க. வருஷத்து ஒருத்தராக கொடுக்கணும் அப்படி இல்லை, 3-4 மாதம் கழிச்சு கொடுங்க திருப்பி. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ. வேறு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது கேளுங்க. எத்தனை முறை கொடுத்துட்டே அப்படி சொல்லு, அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்.